தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். பி ராஜா சைலா குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கக்கூடிய 16வது நாள் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா குழந்தை இயேசு அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த வின்சென்ட், வர்கீஸ், மிக்கேல், அந்தோணியாள், ஆரோக்கியமேரி, அந்தோணி சவரியம்மாள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாக வேண்டுவோம். மேலும் சேவியர் ராஜா சங்கீதா ஒப்புக்கொடுக்கக்கூடிய 16வது நாள் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா குழந்தை இயேசு அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், அம்மா ஆரோக்கியமேரி மற்றும் யாரும் யாத ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விஜயகுமார், சுரேஷ்குமார் ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் 5ஆம் மாதம் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா அற்புதம் அவர்களுடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகும். மேலும் குடும்பத்தில் மரித்த சவரிமுத்து, மிக்கேலம்மாள், அந்தோணி, அன்னம்மாள், மரிய மிக்கேல், அந்தோணி, ஏசம்மாள், ஏசுராஜ், சுசையம்மாள், ராசையா, அல்போன்சாள், அந்தோணி முத்து, எலிஸ், அருளப்பன், தனிஸ்ராஸ், அந்தோணி சாமி, ஏசு அந்தோணியாள், அமரோற்பவம், அமல்ராஜ், சிலுவை, பிரமிளா, சோஃபியா, சிலுவை, மிக்கேல் அந்தோணி, சின்னப்பன், பாப்பம்மாள், தர்மராஜ் மற்றும் யாரும் யாத ஆன்மாக்கள் இறைவனித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டுவோம். சுமதி, ஸ்டாலின், பிரபு ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. இதே நாளில் மரித்த பாட்டி குரு சந்தோணியம்மாள் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அப்பா ஜோசப், செபஸ்தியான், அற்புதம், அலங்காரம், அந்தோணியம்மாள், லியோ ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும் யாரும் ஏத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். சகாய ரீட்டா ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. மரித்த அம்மா அமலோற்பவம் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த கணவர் தாமஸ் ரெக்ஸ் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் மாது, அந்தோணியம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன்.
அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, நீண்ட நேரம் சிலுவை பயணத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை தியானித்து நம்முடைய வாழ்வோடு கூட பல்வேறு செய்திகளை பெற்றிருக்கிறோம். மீண்டும் இன்றைய இறைவார்த்தையை குறித்த ஒரு செய்தியை தியானிக்கிற போது இந்த முதல் வாசகம் நமக்கு ஒரு புதிய செய்தியை தருவதாக அமைந்திருக்கிறது. எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 21 முதல் 28 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் உண்மையிலேயே 18வது அதிகாரம் முழுக்க நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே ஒரே செய்தியைத்தான் உள்ளடக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீங்கள் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது முடிவுறாத ஒரு நீண்ட வசனமாக முதல் பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சேர்ந்து தான் ஒரே ஒரு சென்டென்ஸ், ஒரே ஒரு வாக்கியம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அப்படி இந்த பகுதிகளை எல்லாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக அற்புதமான ஒரு சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயேல் மக்களோடு ஆண்டவர் சண்டையிடுகிறார் என்று தான் நாம் பார்க்க முடியும். நம்ம குழாயடி சண்டை வந்தால் எப்படி இருக்கும், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டோம்னா என்ன பேசிக்குவோம், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சண்டை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சண்டையைத்தான் ஆண்டவர் இன்றைய வாசகத்திலே சண்டையிடுவது போல நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயேல் மக்கள் சொல்கிறார்கள் தலைவரின் வழி சரியில்லை என்று சொல்கிறார்கள், ஆண்டவருடைய வழி சரியில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னா நாம் என்ன செய்வோம்? நீ சரியில்லைப்பா,
ஏக்கா நீங்கள் சரியில்லைக்கா அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? அதே கேள்வியை நம்ம திருப்பி கேட்போம். நானா சரியில்லை, நீ தான் சரியில்லை, நீங்க தான் சரியில்லை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு பிள்ளைகளே, ரொம்ப நேரமாக தியானம் பண்ணிட்டதுனால சீக்கிரம் முடிச்சிடலாம்னு தான். சீக்கிரம் முடிச்சிடுவோம், ஆனால் ரொம்ப அவசரம், ரொம்ப நேரம் இல்லை. ஆனால் அந்த பகுதியை பார்க்குற போது அவ்வளவு ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் சண்டை போடுறது மாதிரி நீ சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் எது தரப்பில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நீ தான் சரியில்லை, நானா சரியில்லை. அதே மாதிரி ஒரு சண்டை நடக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ராயல் மக்கள் முதல்ல சொல்கிறாங்க, ஆண்டவருடைய வழிகள் சரியில்லை, ஆண்டவருடைய பாதை சரியில்லை, தலைவரோ சரியான பாதையில் போகல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகள் அல்லவா நேர்மையற்றவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்பி சண்டை போடுவது போல இருக்கிறார். அன்பார்ந்தவர்களை, எதற்காக இந்த சண்டை நடக்கு? இந்த பேச்சுவார்த்தை அல்லது ஆண்டவருக்கும் இஸ்ராயல் மக்களுக்குமாக நடக்கக்கூடிய இந்த வாக்குவாதத்தை நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த எசேக்கியேல் புத்தகத்தினுடைய 18வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிங்க. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிட்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சரிதானா? அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன? அப்பா தப்பு செஞ்சா அது யாருக்கு பாதிக்கும்? பிள்ளைகளை பாதிக்கும். அது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? பைபிள் அப்படி போட்டிருக்கா? அந்த வசனம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சரிதானா? அதாவது புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளுக்கு பல் கூசிட்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தப்பு செஞ்சா அதனால தான் பிள்ளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிள்ளை நேர்மையா இருந்து அப்பா தப்பு செய்கிறவரா இருந்தா என்ன நடக்கும்? முதல்ல சொன்னதான் திரும்ப சொல்லியிருக்கேன். சரிதானா? அப்பா தப்பு செய்கிறவரா இருந்து பிள்ளை நேர்மையான பிள்ளையா இருந்தா ஆண்டவருடைய தண்டனை உண்டா இல்லையா? உண்டா இல்லையாடா? இல்லைன்னு அவன் சொல்றான். மற்றவங்களாம் என்ன சொல்றீங்க? அன்பார்ந்தவர்களே, அப்பா திராட்சை பழத்தை தின்னார், புளித்த திராட்சை பழத்தை தின்னார், பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்து பிள்ளைக்கு பல் கூசிட்டு. சரிதானா? அப்பா தப்பு செஞ்சாரு, அது பிள்ளைக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்பா தான் தப்பு செய்கிறார், பிள்ளை தப்பை செய்யல. பிள்ளைக்கு தண்டனை உண்டா? தண்டனை உண்டா இல்லையா? கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஏடே அவன் தப்புன்னு அவனுக்கு தண்டனை உண்டு. சரிதானா? அதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புறார். அவரவர் செயலுக்கு அவரவர் பொறுப்பு. நீங்க தப்பு செஞ்சா அது நீங்க தான் பொறுப்பு. எங்க அப்பா சரியில்லை அதனாலதான் நான் சரியில்லை அந்த பேச்செல்லாம் கிடையாது. இஸ்ராயல் மக்கள் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிதானா? நான் தப்பு செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்க அப்பா சரியில்லை, எங்க அப்பா தப்பு செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்க தாத்தா சரியில்லை, எங்க தாத்தா தப்பு செஞ்சதுக்கு காரணம் எங்க பூட்டம் சரியில்லை. இப்படியே தலைமுறை துறையா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் ஆண்டவருடைய செயல்பாடு இங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒருத்தர் ரெண்டு வகையான மனிதர்களை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, தீயவர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். நல்ல கவனிங்க. தீயவர் ஒருவர் இருக்கிறார், நல்லவர் ஒருவர் இருக்கிறார். தீயவர் தீங்கு செய்து கொண்டே இருந்தவர் திடீரென்று மனசு மாறிட்டார். அவருக்கு மீட்பு உண்டா இல்லையா? உண்டா? அல்ல, ரொம்ப தெளிவா இருக்கும். சரிதானா? தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு உண்டு. மனம் மாறணும் வந்தாச்சுன்னா மன்னிப்பு உண்டு, ஆண்டவருடைய இரக்கம் உண்டு, ஆண்டவர் உங்களை கண்டிப்பா மன்னிச்சிருவார். ரைட். ஒருத்தர் எப்போதுமே நல்லது செய்கிறவர் ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டார், அவருக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா? உண்டா? யாரெல்லாம் உண்டுன்னு சொல்லி கை தூக்குங்க. இது சின்ன பிள்ளைங்க தான் தூக்குவாங்க, ஏன்னா என்னத்தையாவது ஒரு பதிலை சொல்லி விடுவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்க பாருங்க, 24வது வசனத்தை வாசிங்க. 24வது வசனத்தை எல்லாம் சேர்த்து வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க.
நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர் வாழ்வாரோ? அவர் கடைப்பிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அப்போ இங்க பாருங்க, தீமை செய்கிறவன் நான் தீமை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துறார். ஆனா நல்ல மனுஷன் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் செஞ்ச அத்தனை நன்மையை மறந்துடுவாரான் ஆண்டவர். அவன் செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு தீமையின் பொருட்டு அவனுக்கு தண்டனை உறுது. இது நியாயமா தப்பா? இது சரியா தப்பா? சரியில்லையே. அதனாலதான் கேட்டாங்க, ஆண்டவருடைய வழிகள் உம்ம வழி சரியில்லைப்பா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து இஸ்ராயேல் மக்கள் சொன்னாங்க. அதை வந்து அவங்களது மக்களும் சொல்றோம். அப்படிதானா? சரியா தப்பாடா? என்ன மாறிட்டீங்க அதுக்குள்ள? ரைட்டு. கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய வாக்குவாதம், பெரிய சண்டை இஸ்ராயேல் மக்களுக்கும் இறைவனுக்கு நடக்கு. அதனால தான் அவங்க சொல்றாங்க, எத்தனையோ நன்மையை செஞ்சவனை ஒரே ஒரு தீமை செஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க பேசுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியுத மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுவோமே. ஒரு செம்பு நிறைய பால் இருக்கு, சரிதானா? அந்த பாலில் ஒரு சொட்டு விஷம் விழுந்துடுது. குடிப்போமா குடிக்க மாட்டோமா? செம்பு நிறைய பால் இருந்ததுலப்பா, செம்பு நிறைய பால் இருக்குல்ல, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? இல்லை ஒரு சொட்டு தானடா, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நல்ல மனுஷன் அப்படியா? நல்ல மனுஷங்கிறவன் செம்பு நிறைய பால், சரிதானா? ஒரு சொட்டு பால் கலந்துட்டுனா, விஷம் கலந்துட்டுனா என்ன ஆகும்? அவனுடைய வாழ்க்கையே மாறி போகுது. அதை யாரும் குடிக்க மாட்டோம். நல்ல சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பள்ளி விழுந்துடுது. வீட்டுக்காரருக்கு தெரியாம துரத்தி போட்டு கொடுத்துருவீங்களா? அப்படியே கிண்டி கொடுப்போம். என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? தூர கொட்டிடுவோம். அதான் விஷயம். அதாவது நல்லவர், அவர் எவ்வளவோ நல்லவராக இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு தப்பு செஞ்சிட்டாருன்னா என்ன ஆகுமா? ஆண்டவர் அவர் செய்த எல்லா நன்மைத்தனத்தையும் பார்க்க மாட்டார். அவர் செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு தீமையை பார்த்துட்டு அவருக்கு தண்டனை வழங்குவார். அப்ப தீயவருக்கு, அன்பார்ந்தவர்களே, தீயவர் வந்து ஒரு பழைய துணி மாதிரி வச்சுக்கோமே, அல்லது ஒரு புது துணியை வாங்குறோம், வாங்கின பிறகு திடீர்னு அழுக்காயிருது, சகதியில் விழுந்துருது. புது துணி சகதியில் விழுந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க? சூப்பரா சொன்ன என்ன செய்வோம்? துவைப்போம். அவ்வளவுதான் மேட்ரு. துவைச்சா என்ன ஆகும்? அழுக்கு போயிடும். துணி அழுக்கு சகதியில் விழுந்துட்டுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? தூர போடுவோமா வச்சிருப்போமா? மறுபடியும் துவைச்சி அப்படி அழகா அயன் பண்ணி மறுபடியும் உடுத்திக்கிடுவோம். தீயவர் என்பவர் அப்படிப்பட்டவர். அவர் வந்து தன்னுடைய பாவத்தை கழுவ வேண்டும் நினைச்ச உடனே ஆண்டவர் என்ன செய்வாராம்? சரி கழுவி விட்டுட்டு புதுசா போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். இதுதான் வித்தியாசம். இப்படி சொன்னதுக்காகத்தான் இஸ்ராயேல் மக்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, உம்முடைய வழிகள் நேரியவை அல்ல. இது நியாயமா? சரியா? இவ்வளவு நாள் நல்ல மனுஷனா இருந்தனே, செம்பு நிறைய பாலா நல்ல மனுஷனா இருந்தனே, ஒரே ஒரு சொட்டு விஷம் தானே, ஒரே ஒரு பள்ளி தானே விழுந்து போச்சு சாம்பார்ல, என்னப்பா இது ஒரு நியாயம்? அது தூரத்துக்கு போட்டு சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறது போல அவங்க நினைத்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வழிகள் நேரியவை அல்ல என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? கடவுள் சொல்லுகிறார், 32வது வசனத்தை வாசிங்க, கடைசி வசனத்தை வாசிங்க. எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அதனால யாராவது தண்டிக்கப்பட்டுறணும் அப்படிங்கிறது இறைவனுடைய விருப்பம் அல்ல. கடவுள் என்ன சொல்றாரு சொன்னா, நல்ல மனுஷன் அப்படி கடைசி வரைக்கும் நல்லவனா இருக்கணும், தீயவர் நல்லவராய் மாறிவிட வேண்டும். அதுதான் இறைவனுடைய விருப்பம். நல்லவர் கடைசி வரையும் நல்லவராக இருப்பது, தீயவர் தீய வழிகளிலிருந்து விடுபட்டு நல்லவராய் மாறி விடுவது. ஆகவே யாருக்கும் சாக வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் அல்ல, எல்லோரும் மீட்கப்பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தவக்காலத்திலே அதுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. 31வது வசனத்தை வாசிங்க. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப புதிய இதயத்தையும் புதிய மனதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் ஒருவர் செய்திருக்கக்கூடிய
பாவத்திற்கான காரணம் அவருடைய பெற்றோரோ அல்லது பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளோ அல்ல. அவரவர் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப அவர்கள் தீர்ப்பிடப்படுவார்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்தில் இதே போல ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மனிதருக்கு அவர் அப்படி இருப்பதற்கான காரணம் என்ன என்று சீடர்கள் கேட்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். அப்போ ஆண்டவருடைய செயல் நம்மில் வெளிப்பட்டுன்னு சொன்னா, நாம பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம் என்றால் மனம் மாறுகிறோம். நாம் நல்லவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இன்னமும் தூயவர்களாக மாறிவிடுகிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. சிந்திப்போம். இறைவன்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் முத ஆற்றல் மிக்க வரிவிறக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே சிலுவை பாதையை வழிநடத்திய புனித மார்க்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய புனித செபஸ்தியார், குழந்தை தெரசாள் திரு குடும்பம், புனித மிக்கேல் அதிதூதர், புனித பேதுரு, புனித பவுல் அன்பியங்களைச் சேர்ந்த இறை மக்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அவர்களை வழிநடத்திய அருட்சகோதரி அமலோற்பம் அவர்களுக்கும் மார்க்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரியப்படுத்துவோம். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்கால தியானமாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலை 10 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நேரத்திற்கு நீங்கள் ஆலயத்திற்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மாலை 3 மணிக்கு திருப்பலி நடைபெறும். 4 மணிக்கெல்லாம் நிறைவு பெறும். மதியம் 1 மணிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த உபவாச தியானத்தினுடைய அந்த தியானத்தை தொடர்ந்து கொண்டு போவதற்காக ஒரு பன்னும் டீயும் கொடுக்கப்படும். ஆகவே அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் மதிய சாப்பாடு சாப்பிடக்கூடாது வீட்டில், சரிதானா? அதனால் வீட்டில் போய் சமைக்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. காலையில் சாப்பிடணும், மறுபடியும் நைட்டு தான் சாப்பிடணும். இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நாம் உணவு உண்ணாமல் இருந்து இந்த தியானத்தில் பங்கெடுக்க உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, விவிலியம் கொண்டு வாருங்கள், திரளாக கலந்து கொள்ளுங்கள். இந்த தவக்காலத்தில் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு தியானமாக இது அமையும். ஆகவே இறை மக்கள் தவறாது கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை புனித மத்தேயு மண்டலம் சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். அருட்சகோதரி புஷ்பா அவர்களுடைய தலைமையில் தயாரிப்பு நடத்த அன்போடு வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களை, வருகின்ற 2ஆம் தேதி, அதாவது மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை லூக்கா மண்டலத்தில் திருப்பலி நடைபெறுகிறது. ஆகவே மார்ச் 2ஆம் தேதி லூக்கா மண்டல திருப்பலி நடைபெறுகிறது. இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடு செய்ய அன்போடு நினைவூட்டுகிறேன். அதன் பிறகு வழக்கம் போல நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள், திருப்பலி வழிபாடு நடைபெறும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வருகின்ற 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் மத்தேயு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும். நம்ம ஏற்கனவே 16ஆம் தேதி என்று சொல்லியிருந்தோம். ஆனால் 9ஆம் தேதி என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருட்சகோதரி புஷ்பா அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மற்ற அன்பிய பொறுப்பாளர்களுக்கு தகவல் சொல்லி அதற்கான ஏற்பாடு செய்ய அன்போடு நினைவூட்டுகிறேன். 9ஆம் தேதி மத்தேயு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு தவக்கால திருப்பயணமாக எங்கே செல்வது என்று ஒரே குழப்பமாக இருந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் பயணமாக இருந்தால் நன்றாக இருக்கும் நினைத்தால் ஏற்கனவே நாம் போய் வந்த இடங்களாகவே இருக்கிறது. ஆகவே புதிய இடமாக வேறு எங்காவது ஏற்பாடு செய்யலாம் என்று நினைத்த போது ஏற்கனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்குகள், மற்ற பங்குகளில் உள்ளவர்கள் செல்கிறார்கள். அதனால் நமக்கு 2 நாள் திருப்பயணமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒன்று அச்சிறுப்பாக்கம் மலை மாதா கோயில், கிட்டத்தட்ட மெட்ராஸில் பக்கத்தில், மெட்ராஸுக்கு வந்து அங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் பக்கம், சரிதானா? அதனால் 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். 15, 16 2 நாட்கள் அச்சிறுப்பாக்கம். அது பிறகு பாண்டிச்சேரி வில்லியனூர் மாதா கோவில், கோனாங்குப்பம் வீரமாமுனிவர் கட்டிய அந்த ஆலயம், அது போக இன்னொரு ஆலயம். அதன் பிறகு மாலையில் பாண்டிச்சேரி கடற்கரையில் அங்கு இருந்து கொஞ்சம் நேரம் கடற்கரையெல்லாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் கிளம்பி வருவோம். ஆகவே இப்படியாக 2 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் முதலில் சொன்ன அந்த 2 நாட்களை போல 2 நாட்கள் தான். ஆனால் ரூபாய் வந்து 2300, முதல்ல 2500 என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த டிக்கெட்டு வந்து 2300. 6 வேளை உணவு, ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் அவர்கள் கொடுப்பார்கள். அதுபோக மீதி உள்ள பொருட்களை நாமே வாங்கி கொள்ள வேண்டும். இரவில் தங்குவதற்கு ஒரு திருமண மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஆகவே இறை மக்கள் இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பலரும் ஃபாதர் என்ன 1 நாளா 2 நாளா எங்கே ஏற்பாடு பண்ணலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் புதிய இடங்களுக்கு போகிற போது இன்னும் கூட நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். அதிலும் உங்களுக்கு தெரியும், வில்லியனூர் மாதா கோவில் என்பது ஒரு வேளாங்கண்ணி போல ஒரு திருத்தலம், ரொம்ப பிரபலியமானது. அங்கே ஏற்கனவே அது குறித்த ஒரு படமெல்லாம் இருக்குது, வில்லியனூர் மாதா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
14ஆம் தேதி நாம் கிளம்புகிறோம். அதனால் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் இந்த வாரத்திற்குள்ளாக, அதாவது அடுத்த வாரத்துக்குள்ளாக நீங்கள் வந்து பணத்தையும் கொடுத்து டிக்கெட்டையும் உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்தினா தான் நம்ம எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறத செய்யலாம், திட்டமிட முடியும். ஆகவே அதற்கு ஏற்றாற் போல கலந்து கொள்ள உங்களை அன்போடு நினைவூட்டுகிறேன். சரிதானா? சரி, இது பொதுவாக எல்லாத்தையும் கேட்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் ஏற்பாடு செய்தாகிட்டு ஒரு பஸ்ஸுக்கு சொல்லியாச்சு, வந்துடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் ஒரு 10-15 பேர்கிட்ட ஃபாதர் வாரம்னு சொல்லி முதலே 2500 டிக்கெட்டுக்கே ஓகேன்னு சொன்ன ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் இருந்த போதிலும் மீண்டும் இதை நினைவூட்டுகிறேன். ஆகவே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? என்ன? ஓகே, பார்ப்போம். திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் உறுதிப்படுத்தும் விதமாக என்கிட்ட சொல்லலாம், அருட்சகோதரிகளிடம் சொல்லலாம், உங்களுடைய மண்டல பொறுப்பாளர்களிடம் சொல்லி நீங்கள் விரைவில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக எல்லாத்தையும் சொல்லி முடிக்க அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, சேர்ந்தமரம் பங்கு மலைக்கோயில் மாதா திருத்தல திருவிழா இன்று, நாளை மறுநாள் 3 நாள் நடைபெறுகிறது. இன்றைக்கு கொடியேற்றப்பட்டிருக்கிறது. நாளை இரவு அங்கு சிறப்பு திருப்பலி இருக்கும். அதிகாலையில் சிறப்பு திருப்பலி இருக்கும். 8:30 மணிக்கு திருப்பலி இருக்கிறது. அந்த திருப்பலியை நானே தான் நிறைவேற்றுகிறேன். ஆகவே இந்த விழாவை சிறப்பாக இருக்கும். மிகச் சிறப்பான திருவிழா நாட்கள். ஆகவே விரும்புகிறவர்கள், முடிந்தவர்கள், மாதாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அன்பு பிள்ளைகள் கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 23ஆம் தேதி மார்க்கு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும். அதாவது மார்ச் 23ஆம் தேதி. அதனால் அதற்கு ஏற்றாற்போல அந்த மண்டல பொறுப்பாளர்கள் தயாரிப்பு செய்திடவும் அன்போடு நினைவூட்டுகிறேன். வேறு அறிவிப்புகள் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சொல்லுவேன் என்பதை நினைவூட்டுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முதருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளர்களாக அது எங்களை மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.